நீங்க ரஜினியை பத்தி பேசிட்டீங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்துல இருக்கிற எனக்கு ஒரு கேள்வி. ரஜினி வந்து வீரப்பனை பார்க்க காட்டுக்குள்ள வர்றேன்னு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த ராஜ்குமார் எபிசோடு வந்து சீரியஸ் எபிசோட். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ராஜ்குமார் வெளியே வந்துட்டார், அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார். இப்போ அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த ராஜ்குமார் இதில் ஒரு ஃபெயிலியர் நடந்திருந்ததுன்னா நான் இங்கே கிடையாது, பாப்பா கிடையாது, என் தம்பிகளே இங்கே கிடையாது, நக்கீரனே கிடையாது. நீங்கள் எப்படி தர்ம புராணத்தில் சொல்லுவாங்கல்ல, தர்மம் வந்து மொத்தத்தையும் வச்சு சூதாடினான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நக்கீரன் வந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக சம்பாரித்த பேர், அந்த உழைப்பு எல்லாத்தையும் சதுரங்கமாக ஆடுவோம்ல, அது மாதிரி அதை பணைய வச்சு தான் ராஜ்குமாருக்குள்ளே போகிறோம். அது தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா மொத்த பழியும் நக்கீரன் மேலே, மற்றவங்களாம் விட்டுருவான். மொத்த பழியும் நக்கீரன் மேலே. நான் சொன்னோம்ல இவன் போனால் தேரமாட்டான், சொன்னோம்ல இவன் நல்லவன் கிடையாது, நான் சொன்னோம்ல இவன் இப்படிப்பட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே குறைஞ்சது 1,00,000 பேரை விடுங்க, ஒரு 1000 பேர் செத்தாலும் போச்சு தானே. வரலாற்றில், இந்திய வரலாற்றிலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா தகதகப்பு அப்படி இருந்தது. அப்போ அந்த மிஷனில் என் கூட கையோடு கையாக இருந்தவர் ரஜினி. அவர் அக்கறையோடு இருந்தார். அவர் வந்து ரொம்ப வீரப்பனே ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கணும். அது என்னன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. கோவால் எங்கே இருக்கீங்கன்னாரு. என்ன ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்கலான்னாரு. போகிறேன், ஒரு மாறு வயசு தாடியெல்லாம் வெட்டி. ஓகேவா என்னாரு. ஏண்ணே கிளம்புறோம். எப்போ கிளம்புறோம்? அதுக்குள்ளே கலைஞர் ஃபோன் பண்ணிட்டார். என்ன ரஜினி வீட்டில் இருக்கீங்களா என்னாரு. ஆமாண்ணே. என்ன கிளம்புறாரா? என்னண்ணே ஏதாவது சமாளிங்க என்னாரு அவர் கலைஞர். ஏதாவது சமாளிச்சிருங்க, ஏன்னா 2 சூப்பர் ஸ்டாரை கொண்டு விட முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் உள்ள இருக்காரு, இன்னொன்று கொண்டு போனா நம்மளை பிச்சிருவாங்க அப்படியே. நான் அண்ணே காலையில் போகிறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை சமாளித்து வர்றது எனக்கு பெரிய வேலையாச்சு. அது கொஞ்சம் அவர் வருத்தப்பட்டார். இருந்தாலும் கடைசியில் நல்ல வேலையாக